நள்ளிரவின் நீல வானத்தில் ஒரு பெரிய விமானம் மேகங்களை வெட்டி பாய்ந்தது. அதில் ஆயிரக்கணக்கான பயணிகள், குழந்தைகள், முதியவர்கள், வீரர்கள் அனைவரும் அமைதியாக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். அந்த விமானத்தில் இருந்தவர் மாயா, இந்திய இராணுவத்தின் வீராங்கனை. அவள் ஒரு இரகசிய பணி முடித்துவிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று விமானம் முழுவதும் இருட்டாகி, திடீரென வெப்பம் குறைந்து குளிர்ச்சியாகிவிட்டது. பயணிகள் அச்சத்தில் கத்தத் தொடங்கினர். ஜன்னல்களின் வழியே வெள்ளை நிழல்கள் பறந்தன. மந்திரக்காற்றில் வரும் நிழல் சூனியக்காரிகள். அவர்கள் விமானத்தை கீழே இழுக்க முயன்றனர். பைலட்டுகள் மயக்கமடைந்தனர். அனைத்தும் முடிந்துவிட்டதென தோன்றியது. ஆனால் மாயா எழுந்தாள். அவள் கண்களில் ஒளி மின்னியது. இராணுவத்தில் கற்ற தைரியத்தை பயன்படுத்தி அவள் அவசர கதவை திறந்து கயிற்றைக் கட்டி வானத்தில் குதித்தாள். அவளது மார்பில் இருந்த சிறிய சக்தி சின்னம், தாய் மீது அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஒளிர்ந்தது. அந்த ஒளி வானத்தை நிரப்பியது. சூனியக்காரிகள் கத்திக் கலைந்தன. மாயா அவற்றை எதிர்த்து வாள் போல காற்றில் திகழ்ந்தாள். புயலின் நடுவே அவள் ஒருத்தி, 1000 உயிர்களை காப்பாற்றும் வீராங்கனை. விமானம் மீண்டும் சமநிலையை அடைந்தது. பைலட்டுகள் விழித்தனர். பயணிகள் ஆழ்ந்த நிம்மதி மூச்சு விட்டனர். மாயா புன்னகையுடன் வானில் மிதந்தாள். அவள் வானத்தின் ஒளியாக மாறினாள். யாரும் அவளை மீண்டும் காணவில்லை. ஆனால் ஒவ்வொரு விமானமும் மேகங்களின் மீது பறக்கும்போது ஒரு சிறிய பொன் ஒளி அதை காக்கும். இந்த ஸ்ரீ ஏஐ ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.